ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா? இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக கரண்ட் பில்லு அதிகமாக வரவே வராதுங்க. நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. மே மாதம் முடிஞ்சுமே வெயிலோட தாக்கம் கம்மியாச்சா அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாகலைங்க. முன்னை விட இப்போ அதிகமாக தான் இருக்குது. பகல்லேயே ஏசி போடுற நிலைமையில தாங்க இருக்குது. அதாவது ஒரு 12 மணிலேருந்து ஒரு 4, 5 மணி வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி உள்ளே நம்ம ஃபேன் போடாமல் இருந்த மாதிரி தன்னை அறியாமல் தலையிலேருந்து அப்படியே வேர்த்து வழியுதுங்க. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இப்போ ஏசியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. எங்களுடைய ஏசி ஒனிடா ஏசிங்க. 1.5 டன்னு இன்வெர்ட்டர் ஏசி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நாங்கள் 2018 வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த ஏசி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபேன் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்குறீங்க. ஆனால் ஏசி போடும்போது ஃபேன் போடலாங்க. சீக்கிரமாகவே ரூமு சில்னஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ரூமு நல்லா சில்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபேனை கூட ஆஃப் பண்ணிக்கலாங்க. அந்த ஏர் த்ரோ நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை தொடர்ந்து நம்ம ஃபேனை கம்மியாகவும் வச்சிடலாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு கரண்ட் பில்லு கம்மியாகுங்க. இது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஏசி ஓடும்போது ஃபேன் போட்டால் நமக்கு கரண்ட் பில் அதிகமாகிடும். அந்த ஃபேன் மேலே இருக்கிற அந்த ஹீட்டு காற்று தான் நம்மளுக்கு கொண்டு சேர்க்கும். அதனால் ஏசி அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நமக்கு கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு பெரும்பாலும் ஒரு ரூ. 1500 மேலே கரண்ட் பில்லு போகவே போகாதுங்க. அதுக்காக நான் தொடர்ந்து நைட்டு ஃபுல்லாக ஏசி யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. டைமிங் செட் பண்ணிவிடுவோம். அந்த டைமிங்க்கு வரையும் ஏசி ஓடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்னஸ் ஆகிடுங்க. ஃபேன் போட்டுட்டு படுத்துருவோம். இல்லை ஃபேனை கம்மியாக வச்சுட்டு ஏசியும் போட்டுட்டு ஃபேனை கம்மியாக வச்சுட்டு படுத்துட்டோம் அப்படின்னா அந்த சில்னஸ் நமக்கு ரொம்ப நேரம் இருக்குங்க. எப்போவுமே ஏசி ரூம் அடைச்சா மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இட பற்றாக்குறை இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாக இரும்பு பீரோ ஏசி ரூமில் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லைன்றதுனால ஒரு பீரோவை நான் பெட்ரூமில் வச்சுருக்குறேங்க. எங்களுடைய ஏசி ரூம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அடைச்சல் இல்லாமல் மோஸ்ட்லி எல்லா பொருளும் எடுத்துகிட்டு இப்படி தான் இருக்குங்க. இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த கதவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கதவுக்கு கேப் சீலர் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரு 20% இபியை சேவ் பண்ணலாங்க. நீங்கள் ஏசியை போட்டுட்டு நம்ம இதை கவனிக்கவே மாட்டோம். மற்றது எல்லாமே பார்ப்போம். ஜன்னல் மூடி இருக்கா, நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் பார்ப்போம். பட் இதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் கேப் சீலர் போட்டிருந்தா ஓகே, போடலை அப்படின்னா நீங்கள் ஏசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதவுக்கு பின்னாடி வெளியே போயிட்டு கதவுக்கு பின்னாடி அப்படி அந்த கால் வச்சு பாருங்கள். அந்த காற்று வர்றது நல்லாவே தெரியுங்க. இது ஏசி வாங்கினோடனே எனக்கு தெரியல. ஒரு 2, 3 வருஷம் நான் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே கவனிப்பேன். பட் இந்த கதவை மட்டும் நான் கவனிக்க மாட்டேன். எதேர்ச்சியா ஒரு தடவை பார்க்கும்போது அப்படியே சில்னஸ் நல்லா வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ இந்த கேப் சீலர் பற்றிலாம் எனக்கு தெரியல. டபுள் சைட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணேன் அப்படின்னா 2 பக்கம் அந்த வெளியே போகாத அளவுக்கு 2 சைடும் ஒட்டிட்டேங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தூசுலாம் ஒட்டிக்கும். அதில் இருக்கிற டஸ்ட்டு, அழுக்கு, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நான் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த கேப் சீலர் பற்றி தெரிஞ்சுதுங்க. அந்த கேப் சீலர் வாங்கி இப்போ யூஸ் பண்ணுறேன். இதுக்கு எல்லா டோருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. குறிப்பாக நான் இந்த ஏசி ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் கேட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதாவது கேட்டுக்கு கீழே கேப் இருக்குதுங்களா, அதில் சின்ன சின்ன பூச்சிங்க, தவளைங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பூச்சிங்கள்லாம் உள்ளே வந்துடுதுங்க. அதனால் கேப் சீலர் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். விலையும் கம்மி தாங்க. ரூ. 100 நமக்கு 6 கிடைக்குது. அது மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனும் பண்ணிக்கலாங்க. ஏசி ஆன் பண்ணும்போது எப்போவுமே எங்கள் ஏசி 26 தான், ஸ்டார்டிங்கே 26 தாங்க இருக்கும். நாங்கள் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 26 போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கம்மி பண்ணிவிடுவோம். 28, 29 கூட வச்சுருவாங்க. இந்த ரிமோட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு இது தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த ரிமோட்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஏசி கரண்ட் பில் கம்மியாகுங்க. 26 வச்சுருக்கேன். இப்போ ஃபேனும் போட்டுருங்க. எங்களுக்கு இன்வெர்டர் ஏசி அப்படின்றதுனால ஸ்டெபிலைசர் வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலுமே இங்கே இருக்கிற கரண்ட்டெல்லாம் நம்ப முடியாதுங்க. எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியல. அதுவும் வெயில் காலத்தில் நமக்கு லோ வோல்டேஜ் நிறைய வருது அப்படின்றதுனால ஸ்டெபிலைசரும் போட்டிருக்கேங்க. இப்போது ஏசியை போட்டுட்டு ஃபேனும் ஆன் பண்ணிக்கிறேங்க. ஃபேனை 3ல் தான் வச்சுருக்கேன். பொதுவாக 4ல் இருக்கும் பார்த்தீங்களா, 3ல் தாங்க வச்சுருக்கிறேன். ஏசியும் ஃபேனும் ஒன்றா போச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி
ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஏசி மட்டும் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருந்து பாருங்க. எந்த அளவுக்கு ரூம் சில்னஸ் ஆகுது. ஃபேன் போட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ரூம் சில்னஸ் ஆகுது அப்படின்றது டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியுங்க. 10 நிமிஷத்துல ரூம் நல்லா சில்னஸ் ஆயிடுச்சுங்க. அதேபோல இந்த ஏசில வந்து இது ஆன் ஆஃப் பட்டன் ஒவ்வொரு ஏசிக்கும் ரிமோட் வந்து வெவ்வேறு மாடலா இருக்குமே. இதுதான் எங்க மாடல். இது கொஞ்சம் பழைய மாடல் இல்லைங்களா? ஆன் ஆஃப் அதுக்கப்புறம் மோடு செட் பண்றதுங்க. நமக்கு வந்து கூல் மோடு வேணுமா, ட்ரை மோடு வேணுமா, இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இது ஹீட் மோடு கூட இருக்குங்க இதுல. அதாவது வந்து குளிர் காலத்துல நம்ம ஹீட் மோடு போட்டோம் அப்படின்னா, ரூம் நல்லா கதகதப்பா இருக்குங்க. அதேபோல ட்ரை மோடும் இருக்கு. அதே மாரி கூல் மோடும் இருக்கு. இப்ப நம்ம இது வந்து ரொம்ப வெயில் காலம் அப்படின்றதுனால கூல் மோடு போட்டுக்கலாங்க. அதேபோல வந்து இந்த ஸ்விங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஆள் மட்டும் தான் ரூம்ல இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரே பக்கம் காத்து அந்த ஏர் த்ரூ நமக்கு ஒரே பக்கம் வரா மாரி இருக்கிறதுக்கு அந்த ஸ்விங் ஆப்ஷன நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ரூம்ல நெறைய பேர் இருக்கிறாங்க, காத்து 4 பக்கம் வரணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இப்டி வெர்டிகல் சைஸ வருங்க. அதேபோல வந்து ஒரே சைஸ்ல வரா மாரி அந்த ஸ்விங் மோடுன்னு இருக்கும். அத நம்ம ஃபாலோ இப்போ ஒரு ஆளே இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரே பக்கம் காத்து வந்ததுன்னா, நமக்கு வந்து கரண்ட் பில் கம்மியாகும். அதேபோல 4 பக்கம் காத்து போகணும் அப்படின்னா, அந்த ஸ்விங் மோட் ஆப்ஷன பயன்படுத்திக்கலாம். அதேபோல டைமிங் செட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஏசி போகணும் அப்படின்ற டைமிங் செட் பண்ணிக்கலாம். அதேபோல வந்து ஸ்லீப் மோடு இருக்கு. டர்போ மோடு இருக்குங்க. ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. நம்மளால வந்து தாங்கவே முடியல. சில்னஸ் வந்து அதுவே ரூமோட டெம்பரேச்சர வந்து அந்த டர்போ மோட்ல போட்டோம் அப்படின்னா, ரூம்ல வந்து அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும்போது, அது வந்து ஏசி வந்து ஸ்பீடா ஓடி அந்த ரூம சில்னஸ் ஆக்குங்க. ரூம் நல்லா சில்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து கம்மியாயிடுங்க. அதுதான் டர்போ மோடு. அதுக்கப்புறம் ஈகோ மோடுன்னு ஒண்ணு இருக்குங்க. அத போட்டு விட்டோம் அப்படின்னா, ஸ்லோவா அதாவது வந்து கம்ப்ரசர் வந்து எந்த அளவுக்கு போகுதோ, அந்த அளவுக்கு தான் கரண்ட் பில் அதிகமாகும் இல்லைங்களா? ஸோ கம்ப்ரசர வந்து ரொம்ப அதிகமா சுத்த விடாம, லைட்டாவே அது சுத்திட்டு இருக்குங்க. அதாவது வந்து ஸ்லோவாவே சுத்திட்டு இருக்கும். கரண்ட் பில்லும் கம்மியாகும். என்னன்னா ரூம் சில்னஸ் ஆவது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுதான் ஈகோ மோடுங்க. பெரும்பாலும் ஈகோ மோட்ல போட்டுட்டோம் அப்படின்னாவே கரண்ட் பில்ல நம்ம ஃபேன் எந்த அளவுக்கு போகுதோ, அந்த அளவுக்கு தாங்க வரும். அதுக்கப்புறமா வந்து ஏசி ரூம்ல வந்து இந்த சின்ன சின்ன ஓட்டைங்கலாம் பைப் லைன்லாம் குடுத்து வச்சிருப்பாங்க. கேபிளுக்கு, அதேபோல வந்து நம்ம நெட்டுக்கு போறதுக்குலாம் கேபிள்லாம் குடுத்துருக்காங்கன்னா, அத நம்ம செக் பண்ணிக்கணுங்க. அது இருந்தது அப்டின்னா, அதுக்கு ஏதாவது போட்டு துணியோ, இல்ல வேற ஏதாவது கவர் போட்டு நம்ம அடைச்சிட்டோம் அப்டின்னாலும், அது காத்து வெளிய போகாதுங்க. ஸோ இந்த மாரி விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்டின்னாலே வந்து, கரண்ட் பில் அதிகமா வராது. எனக்கு கரண்ட் பில் எப்ப அதிகமா வந்தது அப்டின்னா, நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது, அது வந்து மீட்டர் வந்து தப்பாயிடுச்சுங்க. ரூ. 4,500 கரண்ட் பில் வந்தோனே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னடா இது இவ்ளோ பெரிய கரண்ட் பில் வாடகை குடுக்குற அளவுக்கு கரண்ட் பில் வந்திருக்கே அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா செக் பண்ணும்போது மீட்டர் வந்து அது ஏதோ ஃபால்ட்டுங்க. இப்பலாம் வந்து எலக்ட்ரானிக் மீட்டர் தானே டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மீட்டர் மாத்தி குடுத்ததுக்கப்புறம் கூட ரூ. 1,500 மேல எனக்கு வந்து கரண்ட் பில் அதிகமா ஆகவே ஆகாதுங்க. ஏசி போடல அப்டின்னா, எனக்கு வந்து ரூ. 1000க்குள்ள தான் 800, 900 இந்த மாரி தான் கரண்ட் பில் வரும். நான் அதிகமா கரண்ட் பில் கட்டினது அப்டின்னா, அபார்ட்மெண்ட்ல ஒரு தடவ ரூ. 4,500 கட்டினேன் பாருங்க. அது மட்டும் தான். மத்தபடி வந்து கரண்ட் பில் எனக்கு கம்மியா தாங்க வரும். அதேபோல ஏசிய நம்ம க்ளோஸ் பண்றோம் அப்டின்னா, இப்போ தூங்கிறோம் டைமிங் செட் பண்ணி தூங்கிறோம் அப்டின்னா, அது ஆன்லயே தான் இருக்கும். அது வந்து மைல்டா கரண்ட் இழுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதுக்குன்னு மட்டும் கிடையாதுங்க. எல்லா எலக்ட்ரானிக் பொருளும் இப்போ என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அவசரத்துல மிக்ஸிய வந்து மிக்ஸில மட்டும் ஆஃப் பண்ணிருவோம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மைல்டா கரண்ட் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல தான் சார்ஜரு, டிவி வந்து ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம விட்டுரும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, கரண்ட் பில் கண்டிப்பா கம்மியாகுங்க. இது என்னங்க பெரிய விஷயம். சார்ஜரெல்லாம் எவ்வளோ கரண்ட் இழுத்துரும். அதேபோல வந்து நம்ம இதில ஆஃப் பண்ணிட்டோம்ல, ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டோம்ல, டிவிக்கெல்லாம் எவ்வளோ வந்துரும். அதேபோல இப்போ ஃபேனுக்கும் ரிமோட் வந்துட்டுருக்குங்க. ஃபேன்ல என்ன பண்றாங்க, ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமயே விட்டுர்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த மாரி தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்ற பட்சத்தில 1 மாசம் வரைக்குமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கரண்ட் பில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்மியா வருங்க. அது மட்டும் இல்லைங்க. இப்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்றதோட இல்லாம நம்ம ஃப்ளக்கோட எதெல்லாம் யூஸ் பண்றோம்? மிக்ஸி யூஸ் பண்ணுவோம், கிரைண்டர் யூஸ் பண்ணுவோம். அதேபோல வந்து இந்த சார்ஜரும் யூஸ் பண்ணுவோம். நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜரையும் கழட்டி வச்சு பாருங்க. இன்னுமே வந்து கரண்ட் பில் கம்மியாகுங்க. ஏசி ரூம்ல இருக்கிற ஜன்னலு, அதேபோல ஃபேன் எப்பவுமே டஸ்ட் இல்லாம வச்சுக்கோங்க. அதேபோல ஏசில இருக்கிற ஃபில்டரையும் வந்து நம்ப எந்த அளவுக்கு ஏசிய யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு ஃபில்டர கிளீன் பண்ணுங்க. நான் நைட்டெல்லாம் ஏசி யூஸ் பண்ணுவேன் அப்டின்னா, 15 நாளைக்கு ஒரு தடவ ஃபில்டர கிளீன் பண்ணுங்க. நான் ஃபில்டர் கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் போடுறேங்க. இப்ப வந்து ரொம்ப நான் யூஸ் பண்றதில்ல அப்டின்றதுனால, மாசத்துக்கு ஒரு தடவ ஃபில்டர் நானே கழட்டி கிளீன் பண்ணிடுவேங்க. இந்த ஜன்னல திறந்தாலே காத்து நல்லா வரும். என்னன்னா, மதிய
அதிக நேரத்தில வந்து இருக்க முடியாதுங்க. அதனால ஒரு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் ஏசி போட்டுப்பேங்க. இதில ஏதாவது இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ற டிப்ஸு. இதில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதுவரை ஏசி வாங்கல, இனிமே தான் வாங்க போறேன் அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் கண்டிப்பா பாருங்க. 3 ஸ்டாருக்கு மேல இருக்கிற மாரி வாங்கிக்கோங்க. இன்வெர்டர் வாங்கலாமா? நான் இன்வெர்டர் வாங்கலாமா? அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா, இன்வெர்டர் ஏசியே வாங்கிக்கினீங்க அப்படின்னா வந்து கரண்ட் பில் அதிலேயும் கம்மியாகுங்க. இன்வெர்டர் ஏசில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதில ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம பண்ற செலவு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குது. சீக்கிரத்தில கிடைக்க மாட்டேன்து. அதனால தான் வந்து யாருமே வந்து இன்வெர்டர் ஏசி வேணாம். இன்வெர்டர் ஏசிய யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, ஏசி வாங்கி நான் 7 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் எனக்கு எந்த ஃபால்ட்டும் வரலைங்க. இதுவரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. எப்பவுமே நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், எப்படி அத மெயின்டெயின் பண்றோம் அப்படின்றதுல தான் நாம யூஸ் பண்ற பொருள் வந்து லாங் லைஃப் வருங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல ஏசி ஃபில்டர எப்படி கழட்டி நானே கிளீன் பண்ணி மாட்றேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.